வணக்கம் சார். வணக்கம் கியோ பொடிவண்டு. வணக்கம் வணக்கம் சார். இப்போது பார்த்தோன்னாக்கா தனுஷ் அவர்கள் புதுசாக கட்சி துவங்க போகிறதா ஒரு பேச்சு வருது சார். அவங்க கொள்கை என்னவா இருக்கும் பேச்சு வரல, அது மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் கொள்கை என்னவா இருக்கும், எப்படி அவரோட வழியில் பயணிப்பார்? அதாவது தனுஷ் 2 வகையான படம் நடிச்சிருக்காரா? ஆமாம் சார். கமர்ஷியல் நடிச்சிருக்காரா? கொஞ்சம் ஐடியா நடிச்சிருக்காரா? அப்ப அவர் 2 வகையான ஆடியன்ஸையும் செட் செய்து தற்போது அரசியலுக்கு வருவது உறுதியாயிருக்கிறது. சார், அது உறுதியாகிடுச்சுன்னு நீங்க எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? அவங்க மாமனார் யாரியா? சூப்பர் ஸ்டார். அரசியலுக்கு வரனாரு இப்போ வரலையா? ஆமா. இப்ப அந்த ஃபேன் பேஸ் வச்சிருக்காரா இவரு? வச்சிருக்காரா? ஆமா சார். அதே மாதிரி அவருக்கு மாப்பிள்ளை படிக்காதவன் அதே படம் எடுத்தாரு. அது ரீமேக் சார், அது வேற இது வேற இல்லையா? ரீமேக் எல்லாரும் எடுத்திருக்காங்க. அரசியலுக்கு வர ஏதாவது பேசியிருக்காங்களா? அஜித் கூட பிள்ளை எடுத்தாரு, அது அரசியலுக்கு வர சொன்னாரா? இவர் அன்னதானம் போடுறாரா? தண்ணி ஊத்துறாரா? ரசனா கொடுக்குறாரா? அப்ப இவர் அரசியலுக்கு வராரு தானே அர்த்தம். என்றைக்காவது நான் சொன்னது பொய்யாகி இருக்கிறதா கியோ? ஆமா சார், இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. இல்ல சார், அதுக்கு நீங்க எச்சரிக்காரி துப்பிடுங்க. அப்படி மட்டும் ஓப்பனா சொல்லாதீங்க. இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சார், இல்ல நான் எதை வச்சு சொல்றேன்னா, எடப்பாடி அவர்களை சொன்னீங்க அடுத்த பிரைம் மினிஸ்டர் சிஎம் அவர் தான் அப்படின்னு நக்கிட்டு போயிட்டு கடைசியில எடப்பாடி மாதிரி ஓர் நம்பிக்கை துரோகி, ஓர் பச்சை துரோகி இந்த சமூகத்தில் கிடையாது. அதிமுகவை அழித்த ஒரு பேர் வழி அவர்தான். பேமெண்ட் வரலையா சார்? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இல்லை, அப்படி இல்லை. நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன், இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா இந்த தோல்வி அவருக்கு வேணும் தானே? சொல்லி அந்த தோல்வி அவருக்கு வேணும் தானே? அப்புறம் என்ன கமெண்ட்ல வேற மாதிரி சொல்றாங்க சார். என்ன? எடப்பாடி தான் எல்லாரும் முதுகுலையும் குத்துவாரு, ஆனா எடப்பாடி முதுகுலயே ஒருத்தர் குத்துனாருன்னா அது நீங்க கேடு கட்ட. நான் என்னைய சொல்லல, அந்த கமாண்ட் சொல்றேன். இது என்ன கேடு கட்டுத்தனமா இருக்குன்ற? நான் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி திமுகவில் இணைகிறார். சார், ஷாக்கிங்கா இருக்கு சார். எனக்கும் தான் கியோ. எனக்கு வந்த தகவலின்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வீட்டில் இருப்பவர்களே விஷம் வைக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஓபிஎஸ்க்கும் சொன்னேன், இப்போது இபிஎஸ்க்கும் சொல்கிறேன், நாளை தேவைப்பட்டால் விஜய்க்கும் சொல்வேன். சார், இப்போ ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க சார், அவர் அந்த பத்திரிகைக்கு அந்த இதுக்குள்ளே வரல, அதாவது மீடியாக்குள்ளே வரல, சோஷியல் மீடியாலாம் அவருக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் இது பண்ணியிருக்காங்க. அந்த சோஷியல் மீடியா இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் வைக்கிறாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட வீடியோக்களை போட்டு மட்டுமே வியூஸ் அள்ளியவன் நான். அப்ப நான் சொல்றது அவர் கேட்கணுமா இல்லையா? சொல்லியா? நான் சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கும் 1 லட்சம் பேர் பச்சைக்கார கூட்டம் என்ன பாக்குறாயா? பாக்குறான்ல. அப்ப அந்த கூட்டத்தை ஓட்டாகி இருக்கலாம்ல. அப்ப நான் சொல்றேன் as a journalist I have a proof that 1 lakh views converting to the vote. சார், வியூஸ் எல்லாம் ஓட்டா மாறுமா சார்? மாறி தானே அன்னைக்கு ஒரு ஆள் முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. என்னைய பத்தி லூசுமா நினைச்சிருக்கேன், என்னை பார்த்தா எனக்கு கேன மாதிரி இருக்கா? ஆமா சார். எப்படி நான் சொல்றது தப்பாகும்? கரெக்ட் சார். சார், இன்னொரு பத்திரிகை என்ன போட்டிருக்காங்கன்னா, அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எடப்பாடியை மக்கள்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணத்தால் நான், பணத்துக்காகவே நான். எக்ஸாக்ட்லி. நான் அப்பவே கேட்டதை கொடுத்திருந்தா இன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன். நீங்க என்ன சார் கேட்டீங்க? நானும் அதே தான் கேட்டேன். கேட்டதை கொடுக்கல. அப்ப நான் முடிவு பண்ணேன், பணத்துக்காகத்தான் நீங்க அப்படின்னு நான் சொன்னதை இன்று ஒட்டுமொத்த கட்சிக்காரன் சொல்லிட்டானே, எல்லா கட்சிக்காரன் சொல்லிட்டான்ல. ஆமா சார். சொல்லியா? ஆமா சார். ஆமா சொல்லிட்டான்ல. ஆமா சார். அதான் நான் சொல்றேன். புரியுதுங்களா? புரியுது. இன்று எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்த அதிமுகவின் ஜெயலலிதாவின் ஆவி, ஆத்மா தற்போது முதலமைச்சர் விஜயிடம் இருக்கிறது. விஜயனுடைய உள்ளத்தில் ஜெயலலிதா குடியிருக்கிறார். எப்படி சார் சொல்றீங்க? அதிமுக எங்க இருக்கேன்ப்ப? டிவி கேல. அப்புறம் எங்க ஆவி இருக்கும்? எங்க ஆவி இருக்கும்? புரிஞ்சா? என்ன தெரியல? என்ன சார், ஏதோ சவுண்ட் ஸ்மைலு. உங்க சிரிப்பா? சாரி சார், ஸ்மைல்.
சாரி சார். அந்த ஸ்மைல் மட்டும்தான் எனக்கு வருது, அந்த வாய்ஸ் எடுக்க முடியல. மாடுலேஷன் எடுத்துருவேன். சிரிப்பும் வரல சார். புரியுது தம்பி. இப்போ அந்த தாடி அடிக்கிறதுக்காக கையில பவுடர் அடிச்சா பவுடர் ஒட்டி இருக்கு. ஆமா சார். புரியுதா? ஆமா சார். இப்போ இது போக கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமா சார். இப்படி தேய்ச்சா போகும். ஆமா சார். ஆனா அந்த வாய்ஸ் அதே மாதிரி தான், கொஞ்சம் போக போக தேய்க்க தான் வரும். என்ன அது? ரொம்ப வருஷமா பண்றீங்க, வரலையே சார். அது வராது தம்பி, அது வராது. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நான் பார்க்கறது ஸ்கிப் பண்ணிடுவேன். தொடர்ந்து பார்த்தேன்னா வந்துடும். ஓகே சார். சார் அடுத்ததான் அந்த கம் டு த பாயிண்ட் வருவோம் சார். இப்போ தனுஷ் வந்து கட்சி ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா யாருக்கு சார் இப்போ போட்டியா இருக்கும்னு நம்ம பார்க்க முடியாது? தனுஷோட பையனுக்கியா? தனுஷோட பையன் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாரு சார். எப்படி சார் அப்பா மகன் எதிர்க்க துருவத்தில் எப்படி சார்? ஏன் இருந்தது இல்லையா? இருந்தது இல்லையா? இருந்திருக்காங்க. எனக்கு நீங்க ராமதாஸ் எங்க இருக்கியா? 2 பேர் பிரிச்சாங்கல்ல. ஆமா, சேர்ந்துட்டாங்களா சார்? அதே அரசியல் நாடகம் நடக்குமே இங்க. பாக்குறியா? புரியுது சார். பாக்குறீங்க? நான் ப்ரூஃப் காட்டவா? ப்ரூஃப் காட்டவையா? காட்டுங்க சார். காட்டுறேன், பொறுமையா காட்டுவேன். தனுஷின் மகனை அவர் மாமனாரே இறக்குவார், பழி வாங்குவதற்காக அரசியலில் இறக்குவார். தேவைப்பட்டால் உதவிக்காக தனுஷின் முதல் மனைவியே இதற்கு உடந்தையாக இருப்பார். கால்குலேட் பண்ணி பாரு. கரெக்டா சொல்லியா? எப்படி? கரெக்டோ தப்போ தெரியல சார். ஆனா தலையாட்டி தான் வைக்கணுங்கிற நிபந்தனத்தில் நான் உட்காந்துருக்கேன். அப்ப ஆட்டு எப்படி? அதனால் தனுஷிற்கு எதிரியாக அவர் வீட்டாரே வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. வாவையா மனுஷன், அவர் நினைச்சா பிஎம் வரைக்காங்களாயா? அவர் இன்னைக்கு அந்த நிலையில் இருக்கார். புரியுதுங்களா சார்? இன்னொரு பக்கம் பார்க்க போனாக்கா, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவர் தோத்து போயிருந்தாருன்னு வச்சுங்களேன், 10ஓட 11 அவர் காணாமல் போயிருப்பாரு. யாருக்கும் அந்த ஒரு எண்ணம் வந்திருக்காது. இவர் ஜெயிச்சதால இவரே ஜெயிச்சிட்டாரு, நம்மளால ஆக முடியாதான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதாவது அரசியலில் வரத்துக்கு சினிமா பிரபலங்கள் எடுக்கிறாங்களோ, அந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்களோ அப்படிங்கிறது தோணுது சார். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த டைமில் ஆட்சிக்கு வந்தப்போ சிவாஜி கணேசன் வந்தார். அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் வந்தாங்க. தொடர்ச்சியாக நிறைய நடிகர்கள் வந்தாங்க. அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் இப்பயும் அது தொடருதோ அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம் சார். அதாவது நீங்கள் கேட்பது அரசியலில் எம்ஜிஆர் வந்தார், சிவாஜி வந்தார், அது போல விஜய் வந்திருக்கிறார், அடுத்து யார் வருவா அப்படின்னு இங்க கேட்கிறீங்க. ஆமா சார். அவர் மகனே வருவாரியா? இல்ல சார், நான் அப்படி கேட்கல சார். அவர் மகனும் வருவார். ரங்கராஜ் பாண்டேவும் முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிற்பார். அவரு அப்ப சினிமா நடிக்கிறார்ல அவரு. யார் அவர்? நடிக்கிறாரு சரி. இப்ப கூட ஒரு படத்துல போலீஸா நடிக்காரியா? இதுக்கு முன்னாடி வக்கீலா நடிச்சாரியா? அஜித் கூட நடிச்சாரியா? ஏன் அவரும் வரக்கூடாதா? சொல்லியா? சொல்லியா? வருவாரா மாட்டார்? சொல்லியா? வருவாரு. யார் வேணாலும் வருவார். இப்ப அடுத்தடுத்து யார் வருவாங்கன்னு நான் சொல்றேன் பாரு. ராகவா லாரன்ஸ். ஆமா சார். அவர் தான் வரலன்னு போயிட்டாரு சார். இல்ல அவர் இப்ப எம்எல்ஏ ராகவன் தான் கூப்பிடுறாங்களே. வருவாரு. ராகவா லாரன்ஸ் வராரு. புரியுதா? அப்புறம் மிர்ச்சி சிவா வராரு. அவரும் வராரு. அப்புறம் விமல் வராரு. அவரு தான் ஜெயில இருக்காரு. எந்த விமல் சொல்றீங்க? அவர் எப்பயா ஜெயிலுக்கு போனாரு? போல சார், அது கேஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல. இது மாதிரி எல்லாருமே லைனா வராங்க. சிறைக்கு வர இது ஜெயிலுக்கு இல்ல, அரசியலுக்கு வருகிறார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பெரிய ஆபத்து. இட்ஸ் கம்மிங் ஆன் தி வே. நீங்கள் உடனடியாக செய்வது ஓர் அறிவு சார்ந்த ஒரு ஆளை, சமூகம் ஒரு பெரிய சிந்தனையாளரை, அறிவாளியை, ஜீவியை உங்களிடம் பக்கத்தில் வைத்துக் கொள்வது நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலையாக இருக்கும். ஃபெலிக்ஸ் இருக்காரு சார் கூட. சம்பளம் வேணுமா இந்த மாசம்? அப்போ சாத்திக்கிட்டு உட்காரு. தனி சேனல் ஆரம்பிச்சேன் சார். நான் மீண்டும் ஒன்ஸ் அகைன் ஐ எம் சேயிங், விஜய் ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபரை கூட வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி நடக்கும், இல்லைன்னா இன்னொரு எடப்பாடி பழனிசாமியா. அவரு அதுலயே தெரிஞ்சுட்டாங்க சார். என்னன்னு? உங்களை கூட வச்சுக்க கூடாதுன்னு சார். உங்களை இல்ல, அந்த அறிவு சார்ந்த ஒரு ஆளை கூட வச்சுக்க கூடாது. எடப்பாடி அப்படிதான் ஒருத்தர் வச்சிருந்தாரு, அவர் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால அவர் வேணான்ட்டாங்க. என்னைக்குமே அதிமுகவை கட்டவிழ்ப்பு ஏற்றக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் யாருன்னா, குடிமகனாக விளங்கக்கூடிய ஒரு நல்லவர் சி.வி. சண்முகையா. எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா இப்போ அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சாருன்னா இப்போ அங்கே வந்து வாடகை வாய்ச்சி அங்கே போய் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? சி.வி. சண்முகம் இருக்காரா? இருக்காரு சார்.
அவர் எவ்வளோ ஓப்பனாக பேசினார் பத்தியா? எதுல அவர் எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடியவர் அவர். தேர்தலுக்கு முன்னாடியே நயன்தாரா அரசியலுக்கு வரப்போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கியா? வரலையே சார். வரப்போறாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவர் வருவாங்க, இனிமே திரை பிரபலங்கள் வருவாங்க, அதனால தான் அவர் முன்னாடியே நயன்தாரா விமர்சிச்சாரு. இதாயா ஒரு அட்வான்ஸ் தலைவனோட வேலை. புரியுதா? புரியுது சார். அவர் என்னைக்குமே சிவபானத்தோட இது நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். புரியுதுங்களா? சி.வி. சண்முகம் எதிர்காலத்தில் பிரதமராக மட்டுமல்ல, அமெரிக்காவின் அல்லது ஐநா சபைக்கே ஒரு தலைவராக வருவார் அவர். சார் நீங்கள் அடுத்த வைகோ சார். நீங்கள் சைக்கோவா? இல்லை சார், அடுத்த வைகோ மாதிரி நல்லா போல்டாக பேசுறீங்க அப்படி சொல்லுவாங்க. வைகோ வாய்ஸ் வேற, இது சைக்கோ வாய்ஸ். இல்லை சார், அப்படி சொல்லல சார். அவரும் வந்து கேடயமாக இருப்பார், அது வேற, இது வேற. புரியுது சார். சார் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்க போனாக்கா, இவர் ஒரு பக்கம் ஆன்மீக அரசியலை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு. வந்தால் தனுஷ் அரசியலுக்கு வந்தால் ஆன்மீக அரசியல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்க போனாக்கா, அண்ணாமலை அவர்கள் ஆன்மீக அரசியல் தான் வெளில வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு மதம் இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்தால் எதிர் துருவத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருமா? அதான் அத்தனை கடவுள் இருக்குல்லையா? அண்ணாமலை ஐயப்பனை தூக்குனாருன்னா நம்ம தனுஷ் வந்து வேற யாராவது கடவுள் துர்காமாவை தூக்கிட்டு போய் போடுற இதுலனே இருக்கு. எல்லாருமே ஆன்மீக அரசியல், நாளைக்கு எல்லாருமே ஒன்னா திரண்டுருவாங்க. புரியுதா? அதெல்லாம் வைப்பாங்க, கூட்டணி கன்ஃபார்மா வைப்பாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நான் சொல்வது எப்போதுமே நடக்கும். ஐ எம் சேயிங் ஒன் மோர் திங், யூ ஹேவ் டு ஃபைண்ட் எ குட் பர்சன் அண்ட் பக்கத்தில் வச்சுக்கிற இங்கிலீஷ்ல பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்கு இங்கிலீஷ் தெரியாது சார், நீங்களே சொல்லுங்க. புட் இட் இன் யுவர் பேக்கெட். ஓகே, புட் இட் இன் யுவர் பாக்கெட்டா சார்? பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், அவருக்கு தெரிஞ்சிடும் அது. ஓகே சார், அவ்வளோதான். ஓகே சார். புரியுதா? அதன் பேக்கெட்டில் போடுவதற்காக சேஞ்ச் சில்லறை என்று நினைத்து விடாதீர்கள். நாணயமான மனிதர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. நல்ல ஜேர்னலிஸ்ட் என்று நீங்கள் வேற யாரையாவது கூட வைத்துக் கொண்டு எம்பி கொடுத்து விடாதீர்கள், நாசமாக போய்விடுவர்கள். கரெக்ட் சார். புரியுதுங்களா? நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது நாணயமானவர்கள், நீ எதை செஞ்சாலும் சரி, எனக்கு ஆப்படிக்கிற மாதிரி எதாவது செஞ்சனா எந்திரிச்சு போயிரு. இல்லை சார், உங்களை ஆப்படிக்கிற மாதிரி இல்லை சார். நான் என்ன பதிவு பண்ணுறேன்னா, நாணயமானவர்களை வந்து கூட வச்சுக்கிறதோட நாணயமானவர்கள்ட்ட பிரிஞ்சு போய் தனியாக சேனல்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். யாருப்பா சொல்கிறேன்? விட்டு போடுறேன் சார், புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காருல்ல. இல்லை சார், நான் சொல்கிறேன். அதாவது நான் சொல்கிறேன், இந்த இடத்தில் எனக்கு மாலத்தீவு இருந்திருந்தால் நான் எழுதி கொடுத்த கொஸ்டினை மட்டுமே சார், சூப்பர் சார், ஷாக்கிங் சார் என்று தலையை அசைத்து கொண்டிருப்பார். சார் நானும் மாலத்தீவு கூட தான் ரொம்ப வருஷமா இருக்கேன் சார். வேற வழி இல்லை உனக்கு, வேற எவனும் வேலை தர மாட்டான், இங்கேதான் இருந்தாங்க. அடுத்த கேள்வி என்னப்பா? அடுத்த கேள்வி எதுவும் இல்லை சார், நீங்களா தான் பேசுகிற மாதிரி தான் பேசுங்க, இல்லை எழுந்து போகலாம். வரக்கூடிய 2031ஆம் ஆண்டு தேர்தலில் முதலமைச்சர் விஜய் 28 முனை போட்டிகளை சந்திக்கிறார். 28ஆ சார்? ஆமாம். ஒரு புறம் நடிகைகள், திரையுலக நடிகைகள் தனித்தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார்கள். ஒரு புறம் சின்னத்திரை நடிகைகள் கட்சி ஆரம்பிக்கிறார்கள், நடிகர்களும் கட்சி ஆரம்பிக்கிறார்கள். ஜேர்னலிஸ்ட்லாம் சார்? ஜேர்னலிஸ்டுகள்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாங்க. ஓகே. அது போல பல பிரச்சனைகள் வரப்போகிறது. அதனால நீங்க தயவு செய்து இந்த தேர்தலில் நல்ல ஆளை கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லதுக்கு சொல்றேன். யோ, துப்புரவு பணியாளர்கள்லாம் அரசு வேலை கொடுக்கணுமா ஐயா? கேட்குறேன் நான், கொடுக்கணுமா சார்? எனக்கு புரியல, இது என்ன என்ன அவங்க என்ன கேடு அவங்களுக்கு கொடுக்கணுமா? ஆமா, அது அரசு வேலை தான் சார் வரணும். அது போன ஆட்சியில நான் கொடுக்கணும்னு பேசினேன், இந்த ஆட்சியில கொடுக்கணுமான்னு கேட்கறேன். இதுல என்ன வெங்காயம் என்ன இருக்கு கேட்கறேன். கரூரில் நடந்தது திட்டமிட்ட, புரியுதா? புரியுது சார். போன ஆட்சியில விஜய் தான் காரணம்னு. ஆமா சார். ஒரே வாய் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? கரெக்ட் சார். நீ காலைல என்ன சாப்பிட்ட? காலையில என்ன தோசை சாப்பிட்டேன். மதியானம் சாப்பிடணும் சார். என்ன சாப்பிடுவேன்? மதியம் ஏதாவது சாம்பார் சாதம். தோசையை சாப்பிட வேண்டியது தம்பி. காலைல நைட்டும் தோசையை சாப்பிட வேண்டியது தம்பி. டிஃபன் லஞ்ச் டின்னர்னு. அப்போ ஒரு வாய் 3 வேளையும் வித்தியாசமாக சாப்பிடும் போது ஒரு வாய் 3 வேளையும் வேற பேசக்கூடாது தம்பி. பேசலாம் சார், நீங்க பேசலாம். சொல்லு தம்பி. பேசலாம் சார். இப்போ புரிஞ்சா? கத்துக்கிறேன் சார். அவ்வளவுதான் விஷயம். கத்துக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.